இப்போ இந்த கிளாஸில் வந்து ஹால்டர் நெக் வந்து எப்படி கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எப்படி மடித்து மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் வந்து என்னை பார்த்துருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறது பேக் பார்ட்டு தான் மார்க் பண்ணுறேன். பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எப்பயும் மார்க் பண்ணுவோம். ஸோ சேம் மெத்தட் அதே மாதிரி தான். இப்போ பின் உயரம் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து 3 டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸு. அதனால் நான் பின் உயரம் எவ்வளோ வைக்கிறேனோ அதே மாதிரி 13.5 இன்ச்சு நார்மல் ப்ளவுஸில் வைக்கிற உயரத்தை தான் வச்சுருக்கிறேன். இதுவே நீங்கள் பிரின்சஸ் கட், நீங்கள் இந்த ஹால்டர் நெக்லேயே பிரின்சஸ் கட் ட்ரை பண்ணுறீங்கன்னா 13.5 வைக்கிற இடத்துல 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் 13.5 இன்ச்சு தான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பிரின்சஸ் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க. பிரின்சஸ் கட்லேயே பட்டி வச்சு தைக்கிறதுனா அதுக்கும் இந்த 3 டாட் ப்ளவுஸ் மாதிரியே எப்பயும் என்ன அளவு வைப்பீங்களோ அதே வச்சுக்கோங்க. மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, மார்பு சுற்றளவு எல்லாத்தையும் லைன் போட்டுக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து நான் கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ பேக் பார்ட்டு வந்து சொல்கிறனால பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இப்போ ஃபுல் ஷோல்டரோட அளவுலேருந்து அதை பாதி வந்து நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி 7.5 இன்ச்சு மார்க்கு, ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக. இங்கே ஹால்டர் நெக்கோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? இது பேக் பார்ட்டில் நெக்கோட அகலம் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஆம் ஹோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் 6.5 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? ஆம் ஹோல் வந்து நான் 6.5 இன்ச்சு வைக்கிறேன். 6.5 இன்ச்சு வச்சுட்டு நான் ரவுண்டு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 7.5 இன்ச்சு 2 ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது, 1/2 இன்ச்சு மேலே இருக்குது, ஆம் ஹோல் சுற்றுல உங்களுக்கு எந்த இடத்துல செட் ஆகுதோ அந்த இடத்த நீங்கள் அப்படியே வந்து ஆம் ஹோல் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டும் நமக்கு மடிப்பு பகுதி தான் வேணும். இப்போ ராங் சைடு 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து தையல் போட்டிருக்கேன். நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கு அப்புறம் நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து சென்டரில் வந்து கொக்கி வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி விடுவோம். இது வந்து நம்ம தைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டு பக்கத்தையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி தைச்சிருக்கேன். ஏன்னா துணி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பேக்கில் நம்ம வந்து ஓப்பன் வைக்கல. அதனால் பேக்லேயும் க்ளோஸாக தான் வேணும். ஃப்ரண்ட்டில் தான் 3 டாட் ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கணும். அதனால் துணி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு தையல் போட்டுட்டு 2 துணியும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்ல பக்கம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்ல பக்கம் திருப்பினோன்னே ஃப்ரண்ட்டும் நமக்கு க்ளோஸில் தான் இருக்கும், பேக்கும் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். சரி, இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலுங்கிறனால இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2மே மடிப்பு பக்கமாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொக்கி தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து க்ளோஸில் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ மடிப்பு பக்கம் வந்து ஃப்ரண்ட் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். மடிப்பு பக்கம் என்ன பார்த்து இருக்குது, ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு இருக்குது. சரிங்களா? இந்த எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்திருந்தோம். இப்போ அந்த பேக் பார்ட்டை வச்சு அப்படியே வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுப்போமோ அவுட்லைன் ஃபுல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா நம்ம மடிப்பு பகுதியும் பேக் பார்ட்டோட மடிப்பு பகுதியும் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் ரவுண்டு சைடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். சரியா? இன்னும் ஸ்லீவ்லாம் நான் கட் பண்ணலை, பேக்கும் ஃப்ரண்ட்டும் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேக் பார்ட்டை வந்து அப்படியே கிராஸ் பீஸாக கூட போட்டுக்கலாம். கிராஸ் பீஸில் போட்டு நீங்கள் பிரின்சஸ் கட்டும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹால்டர் நெக் கட் பண்ணும்போது நார்மலாக போடுற மாதிரி இல்லாமல் நம்ம அந்த ஷோல்டர் கழுத்துக்கு பார்த்திங்களா, கழுத்துக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு கிட்ட உயரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹால்டர் நெக்குக்கு நம்ம கழுத்துக்கு மேலே அந்த பின் உயரத்துக்கு மேலே ஒரு 3-4 இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அதுக்காக அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் ஃபுல்லாகவுமே பேக் பார்ட்டை வச்சு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? நார்மலாக எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்பு சுற்றளவு எல்லாமே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பிரின்சஸ் கட்டு போடுறதுனாலும் தாராளமாக பிரின்சஸ் கட்டும் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான் வந்து நான் வந்து இதில் கட் பண்ணுறேன். இப்போ ஷோல்டரோட ரெடி அளவு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கழுத்தோட அகலமும் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். என்னோடய செஸ்ட் ரவுண்டுக்கு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அதிகபட்சம் 30 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 40 இன்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கழுத்தோட அகலம் 3 வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஷோல்டர் வந்து 16, 17 போணுச்சுன்னா கழுத்தோட அகலம் வந்து 3.25, 3 அப்படின்னு மாற்றிக்கணும். ஹால்டர் நெக்குக்காக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா?
நம்ம எப்படி குர்த்திக்கெலாம் வந்து காலர் நெக் ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து கழுத்தோட அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஷோல்டர் தான் இதில் பெருசாக இருக்கணும். ஓகேவா? ஹை நெக்கும் ஹால்டர் நெக்கும் ஒரே மெத்தடில் தான் வரும். சின்ன வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ கழுத்தோட அகலம் நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேனோ அதை தான் அப்படியே வந்து மேலே மார்க் பண்ணுறேன். இந்த மேலே வைக்கிற அந்த ஹைட்டு தான் ஹால்டர் நெக்குக்கான அந்த இடம். சரிங்களா? நீங்கள் என்ன அளவு கழுத்தோட அகலம் வைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து மேலே வச்சுக்கோங்க. இப்போ மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஹைட்டு, அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு குடித்த கழுத்தோட அகலத்தில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெடி அளவு கழுத்தோட ஷோல்டர் ஜாயின்லேருந்து ரெடி அளவு இப்போ நீங்கள் 5 இன்ச்சு வைக்கிறீங்க நார்மல் ப்ளவுஸ்லனா இதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா க்ளோஸ்டாக வரும் நெக்கு. அப்போ வந்து கழுத்து செஸ்ட்டு வந்து ரொம்ப நெருக்கி இறுக்கமாக இருக்கும். அதனால் நார்மலாக வைக்கிற ஃப்ரண்ட் நெக்கை விட ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ கொக்கி பக்கம் நம்ம தச்சுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம கழுத்தோட அகலம். இப்போ நார்மல் ப்ளவுஸில் மேலே 3 இன்ச்சு வைக்கிறீங்க, கீழே வந்து அதே 3 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து மேலே நான் 3 வைக்கிறேன்னா கீழே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த ஹால்டர் நெக் வந்து நமக்கு கொக்கி போட்ட பிறகு ரொம்ப டைட்டாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே போட்ட அந்த 1.25 1.5 அதே மாதிரி கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கழுத்தோட உயரத்தில் அகலம், அது எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ணணும். இதில் நிறைய டிசைன் இருக்குது. இதில் வந்து பார்ட் ஷேப் மாதிரி போடலாம், இல்லை டைமண்ட் நெக்கு, ஸ்டார் நெக்கு, இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் அதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் டைமண்ட் நெக் மாதிரியே மார்க் பண்ணுறேன். ஆனால் டைமண்ட் நெக் மாதிரி வராது, கொஞ்சம் கேர்வ் லைன் கொடுத்து நான் அதில் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ கழுத்தோட அந்த சென்டர்லேருந்து அப்படியே வந்து நான் மார்க் பண்ணுறேன். அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த 1.5 இன்ச்சுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு வந்துட்டு கீழே இருக்கிற அந்த டைமண்ட் நெக்கு ஸ்ட்ரைட்டாக வராமல் அந்த இடத்துல ஒரு கேர்வ் லைன் வந்து கொஞ்சமாக வந்து பெண்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நெக் பேட்டர்ன் தான் நான் இப்போ அதில் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இப்படி தான் வந்து ஹால்டர் நெக் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா மேலே வச்சுருக்க அந்த 1.25 இன்ச்சுக்கு பதிலாக 1 இன்ச்சும் கீழே வச்சுருக்க 1.5 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட நெக்கோட அகலத்தை பொறுத்து தான், ஷோல்டரோட அகலத்தை பொறுத்து தான் அந்த ஹால்டர் நெக்கோட அகலம், அந்த மேலே எக்ஸ்ட்ரா வைக்கிற 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ 13 இன்ச்சு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே மார்க் பண்ண அளவு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்கோட அகலம் உங்களோட விருப்பம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். 14 இன்ச்சு ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கும் அதே மெத்தடு சேமாக கரெக்டாக இருக்கும். நம்ம கழுத்து வந்து மேலே வச்சுருக்க அந்த 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுங்கிறது வந்து நமக்கு கழுத்தை ஒட்டி வர்றமா இல்லை கழுத்தை கொஞ்சம் கீழே இறக்கி வர்றங்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கழுத்தோட நம்மளோட பொரடியோடு சேர்த்து தூக்குன மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப நெருக்கின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நான் 3 டாட் ப்ளவுஸுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பிரின்சஸ் கட்டு வேணும்னாலும் பிரின்சஸ் கட்டுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸில் தான் அப்படியே வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ மேலேருந்து நம்ம 1 இன்ச்சு மேலே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சுலேருந்து கீழே அந்த டைமண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு இப்போ கேன்வாஸ் தேவைப்படும். கேன்வாஸை எடுத்தோடனே டக்குன்னு கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு கேன்வாஸ் வாங்குறீங்களோ அதை வந்து அப்படியே வச்சுட்டு தேவையான இடத்துல மட்டும் அப்படியே மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மெட்டீரியலில் சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கோம். அதை வச்சுட்டு அந்த கேன்வாஸில் அந்த பசை இருக்குன்னு சொல்லுவேன்ல, அந்த பளபளன்னு இருக்கும், அந்த வந்து அதில் மார்க் பண்ணக்கூடாது. அது வந்து துணியில் வச்சு அயன் பண்ணுறது. சொரன்னு ஒரு இடம் ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்தில் தான் 2 பக்கமும் நம்ம வந்து சாக் பீஸ் வச்சோ இல்லை பெண்ணை வச்சோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? அயன் பண்ணுற இடத்துல நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து நெக் பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதை சுற்றிலும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து நமக்கு உள் சைடு தான் போக போகுது. இருந்தாலும் நமக்கு காலர் வந்து பார்த்திங்கன்னா ஹால்டர் நெக்கு கழுத்துக்கிட்ட வந்து நமக்கு பார்க்குறதுக்கு தெரியணும், அதாவது கழுத்தோட மேலே தூக்குன மாதிரி இருக்கணும். இப்போது அதனால் 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ரொம்பலாம் வந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுலாம் போகக்கூடாது. ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த பீஸை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்க மாதிரி அந்த டைமண்ட் நெக் ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கேன்வாஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு லைனிங் கிளாத்தில் வந்து அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிடுறதுக்கு அப்புறம் தான் நெக்கில் வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுல சொல்கிறேன்.